லட்டு குடோட பர்த்டேக்கு நிறைய பேர் கிஃப்ட்டுக்கு பதிலாக கையில் காசு கொடுப்பாங்கள்ல, அது வந்து ஒரு 17,000 வந்தது. அது கூட கொஞ்சமாக காசு போட்டு ஒரு 2 கிராம்ஸில் ரியாவுக்காக ஜிமிக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே போய் பிளானே வேறு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து குட்டீஸ் கையில் யாராவது காசு கொடுப்பாங்களா, அந்த காசை மேக்ஸிமம் செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அதெல்லாம் சேர்த்து வச்சு அது கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு போட்டு கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இது வந்து நான் என்னோட ஒரு அக்காவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அவங்க வந்து அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற காசை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி டெபாசிட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட்டாக அவங்களுக்கு சேர்ந்துருந்ததா, அதை பார்த்து தான் நான் ரியாவுக்கு வந்து இதை மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். இப்போ லட்டு குடுவுக்கும் அதையே செஞ்சிட்ருக்கேன். எனக்கு வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, கையில் காசை வச்சுக்கிறது, இந்த விஷயம்லாம் செட் ஆகாது. ஏன்னா நான் நிறைய செலவு பண்ணிவிடுவேன் எனக்கே தெரியாமலே. அதனால் நான் வந்து கோல்டாக வாங்கி வச்சுருவேன். என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நான் வந்து இந்த விஷயத்தை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இதனால் நிறைய பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினப்பேன். 10 ரூபாயோ 20 ரூபாயோ நம்ம வந்து அது கூட இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் அது ஒரு பெரிய காசாக ஆகும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நீங்களும் இதே மாதிரி தான் இருக்கீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.